எவ்வளோ ஒரு ஆளுக்கு டோக்கனு? ஒரு ஆளுக்கு டோக்கன் 30 ரூபா. நீங்கள் வெளியே இங்கே வரும்போது டவல் எடுத்துகிட்டு வரணும்ல, தாயாவே டவல். டோக்கன் வாங்கியாச்சு. ஒருத்தருக்கு 30 ரூபான்ற கணக்கில் டோக்கன் வாங்கிட்டோம். வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த டோக்கனை காட்டுறேன் பாருங்கள். 4 பேருக்கு டோக்கன் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அது ஃபுல்லாக ஒரு 1197 படிக்கட்டுன்னு சொன்னாங்க. இந்த ஃபால்ஸை பார்க்க 1197 படிக்கட்டு என்னங்க, ஒரு 3000 படிக்கட்டு 4000 படிக்கட்டு இருந்தால் கூட இறங்கி போகலாம். எங்களுக்கு அது இந்த ஃபால்ஸை எப்போ பார்ப்போம், அங்கே போயிட்டு எப்போ குளிப்போன்ற சந்தோஷம்தான் இருந்துச்சே தவிர மற்றபடி நடக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. பைக் எடுத்துகிட்டு வாங்க, செம ஜாலியாக இருக்கும். அட்வென்ச்சரான ட்ரிப்பு, ஜாலியாக சுற்றிட்டுருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, செம மூமெண்ட்டுங்க. அதே போல் மலை மேலே எங்கேயுமே அதிகமாக ஜிபிஏ அந்த மாதிரி ஒர்க் ஆகலை. நீங்கள் வரும்போது கையில் அமௌண்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் அமௌண்ட் கையில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அமௌண்ட் கார்டில் வச்சுக்கோங்க, இல்லை ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா மேலே வந்துட்டால் நம்ம சில இடத்துல ஜிபே யூஸ் ஆக மாட்டேங்குது, மொபைல் நெட்ஒர்க் இல்லை, ஏன்னா மழை இல்லை ஃபுல்லாக. அதனால் இதில் நடந்தால் தான் ஸ்டெப்ஸில் நடக்கிற மாதிரி. முட்டி வலி செத்துருவான். இப்போ இன்னொருத்தர் முட்டி வலி வர்றதுக்கோசம் அதில் நடக்கிறாரு என்ன சொல்லிட்டு பாருங்கள். எங்களுக்கு அந்த ஃபால்ஸை பார்க்க போகிறோன்ற ஆசையில் இந்த 370 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஃபீலே போயிடுச்சுங்க. அங்கே நடந்து போகிறப்ப எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதை சொன்னால் புரியாது, நீங்கள் அனுபவிச்சா தான் புரியும். நீங்களும் வாங்க, அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க, ட்ராவல் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். த பெஸ்ட் மூமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு த பெஸ்ட் மூமெண்ட்டை மெமரிஸாக க்ரியேட் பண்ணி வீடியோஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வயசாகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வெளியே போவோமா இல்லை ட்ராவல் பண்ணுவோமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபேமிலிஸ் சில சுச்சுவேஷன் எப்படி ஒன்றா இருக்கும். பட் இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காகவும் எல்லாமே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இல்லை, வேலை செய்யுங்க. அதுக்காக வேலை செய்கிறது மட்டும்தான் வேலையாக வச்சுக்காதீங்க. வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வெளியே போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி வித் லைஃப், என்ஜாய் த மூமெண்ட். அங்கே தூரத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு போயிட்டுருக்கான்ல, அவன் வேறு யாரும் இல்லை, எங்கள் கூட வந்த ஒருத்தன் தான். அவர் ரூம்லேருந்தே சொல்லிட்டு வந்துட்டார், நான் ஹெல்மெட் போட்டு தான் வருவேன். கேட்டால் சேஃப்டியாக, தலைக்கவசம் உயிர் கவசமாக. ஆனால் நாய் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வழி விடாமல் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, இந்த ஹெல்மெட்டை போட்டு குதிச்சு போயிட்டுருக்கு பாருங்க. மனசில் சின்ன குழந்தையாவே மாறிட்டான், வேறு ஒன்றும் இல்லை, வயசாயிருச்சு. என் ஃப்ரெண்டு சின்ன பிள்ளையாகவே மாறிட்டான், வேறு ஒன்றும் இல்லை. அது இந்த இடத்தோடைய மகிமை அப்படி. நம்ம மனசே மாற்றிடுது. மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையுமே மறந்துட்டோம். இவனும் வேறு யாரும் இல்லை, இவனும் என் ஃப்ரெண்டு தான். இவரும் மாறிட்டாரு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு 15 வயசு நினப்பு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. இங்கே வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது, தண்ணியும் நல்லா சுத்தமாக தான் இருக்குது. நாங்கள் குடிச்சு பார்த்தோம், நல்லா ஓகேவாக தான் இருக்குது. இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம், கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இறங்கலாம் நீங்கள். எதுக்குமே யூஸ் ஆகுது, அப்புறம் எதுக்குமே யூஸ் ஆகுது.
விளையாட்டு வினையான்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். அண்ணன் நல்லா 2 காலையும் நல்லா செட்டில் போட்டு நல்லா சறுக்கிட்டு நல்லா இருக்கும். அண்ணன் பேர் வந்து கார்த்திக், முசிறிலேருந்து வராராம். நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஹாய் சொன்னார். நாங்களும் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கும். ஓகே தான், அண்ணன் கொஞ்சம் குட் கேரக்டரு, ஜாலி டைப்பு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் காட்டினார். அவங்க திரும்பி உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. அண்ணன் யூடியூப்பில் வீடியோ போடுவீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக போடுவோண்ணா அப்படின்னு சொன்னோம். ஓகேண்ணா, பாய்ண்ணா. அண்ணன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் செம பண்ணு. அவங்க திரும்பவே இல்லை, வீடியோ எடுக்கிறது பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1197 படிக்கட்டு சொன்னாங்க. பட் ஆனால் எவ்வளோ தூரம் நடந்து போவாங்க அந்த ஃபால்ஸை பார்க்க. கிட்ட போக போக அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அதை கேட்கும்போது அந்த மனசில் ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா. பட் ஆனால் அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது கிடைக்காதுங்க. நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வரவங்க மூஞ்சி பார்க்கும்போது நான் குளிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு இன்னும் எப்படா போய் அங்கே ரீச் ஆகும் அப்படின்ற ஃபீலு. அந்த மேகம், அந்த சன்லைட்டு, வேற லெவல் ஃபீலுங்க. கொல்லிமலை இதுக்காகவே போகலாம். எத்தனை படிக்கட்டா? 800 படிக்கட்டு. அப்படியே கீழே போயிட்டே இருக்கணும். ஃபேமிலியோடு வந்தால் கூட குட்டி பாப்பா எதுவும் கூட்டிகிட்டு வராதிங்க, தூக்கிட்டு வராதிங்க. அப்புறம் நீங்கள் தான் அதை தூக்கிட்டு மேலே போனால் கீழே இறங்கி வர்றோம், பார்த்துக்குங்க. ஏதாச்சும் போய் சொல்லிட்டு வீட்டிலே விட்டு வந்துடுங்க. எல்லாரும் ஃபால்ஸில் குளிச்சுட்டு செம ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றுக்கு தான் பார்க்கணும், ஒரே சிரிப்பாக இருக்குது, ஹாப்பியாக இருக்காங்க. அதே ஹாப்பியாக நாங்களும் வந்துருக்கோம். ஃபால்ஸ் வந்தாச்சு. ஃபால்ஸை பார்த்தோன்னு ஒரே ஜாலி. எப்படா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் குளிக்க போகலான்னு பார்த்தா கேர்ள்ஸாக வந்துட்டு இருந்தாங்களா. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். இருங்க, உங்களுக்கு நான் ஃபால்ஸ் ஃபுல் வீடியோ பார்க்குறேன். வானவில் பாய்ஸ். சாரெல்லாம் இங்கே
பக்கத்தில் போக போக செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த பாறையில் வேறு வழுக்குது, அதெல்லாம் கூட எனக்கு எந்த ஃபீலிங்கே இல்லை. செம்ம ஜாலி மூட் ஆகிட்டேன், செம்ம ஹாப்பி. நான் அந்த ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்குள்ளவே அந்த சாரல்லையே நினச்சி போயிட்டேங்க ஃபுல்லாகவே. அந்த சாரல் வந்து இங்கே வர வந்துருச்சு, ஒரு 100 மீட்டர் இருக்கும், அது வர சாரல் அடிக்குது. அது அப்படியே போயிட்டு இருக்கோம், செம்ம ஹாப்பியாக இருக்குது. சில்லுன்னு இருக்குது இடமே. ஒரு வழியாக ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோங்க. இதை பாருங்கள், உங்களுக்காக, இந்த ஃபால்ஸுக்காக தான் 370 கிலோமீட்டர் ட்ராவலு எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்திருக்கோம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோங்க. இன்னும் பக்கத்தில் போய் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு.